இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சைல்டுஹுட் ஒபேசிட்டி, குழந்தை பருவத்தில் பருமனாக இருப்பது, ஃபேட்டு. ரெண்டாவது நோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். மூணாவது அந்த ஸ்க்ரீன் டைம். இந்த மூணும் தான் இன்றைக்கி குழந்தைகளுடைய எதிரின்றதை நீங்கள் தயவு செய்து மறந்துடாது. நல்லா விளையாடுவான் டாக்டர். என்னப்பா விளையாடுவான்? டிவி கேம் எல்லாம் அவனுக்கு அத்துப்படி. இது ஒரு விளையாட்டா? கிரவுண்டில் போய் விளையாண்டாதானே அவனுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஒரு தலைவலின்னா ஒரு குரோசின் மாத்திரை, கால்பால் மாத்திரை ஒன்று போட்டோன்னே தலைவலி போச்சுன்னா அதுதான் வைத்தியம் நினைக்காதீங்க. ஏன் தலைவலி வருதுன்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். நக்கீர நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இன்றைக்கு ஒரு மக்களிடையே எல்லா குடும்பங்கள்லேயும் இருக்கிற ஒரு சாதாரண அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. முக்கியமாக அது குழந்தைகளிடம், சிறு வயதினரிடம் காணப்படுகிறது. இதுக்கு யார் காரணம் யார் காரணம் இல்லைன்னு நம்ம பேச வேண்டாம். என்ன செய்யலாம்? இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே எதிர்த்த வீட்லேயும் ஒரு குழந்தை அந்த நேரத்தில் பிறந்திருக்கும். முன்ன பின்ன கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்குவாங்க. முதல்ல என்ன கேட்பாங்க? என்ன குழந்தை, அது ஆணா பெண்ணா? அப்போ அதில் கூட பெண்ணா ஆணான்னு கேட்க மாட்டாங்க. முதல்ல ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா அப்படின்னு முதல்ல ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காலமாக இன்றைக்கு உள்ளது. ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சாலே அது பெரிய சந்தோஷம். அதை வலுவாக தானாகவே முன் கூட பல பேர்த்துக்கிட்ட அதை அறிவிச்சிட்டு இருப்பாங்க நிறைய குடும்பங்களில். சில குடும்பங்களில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை பற்றி அதை ஒரு கவலைக்கிடமாக, ஒரு துக்கத்துக்கிடமாக அதை மாற்றி அதை பற்றி ஒரு பெருசான ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு அநேகம். அதுவும் முதலாக இரண்டாவது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்துருச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க? விட்டனா பாருன்னு சொல்லி ஆண் குழந்தையை பார்க்குற வரைக்கும் பெண் குழந்தைகளாகவே பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கையில், மருத்துவ வாழ்க்கையில் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். ஒரு குடும்பத்தில் ஒரு 8வது 9வது குழந்தை தான் அந்த பையன் பிறகுறான். அந்த குடும்பத்தில் அவ்வளோ சந்தோஷந்தான். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிற்கலை. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பெற்றோர்கள் ரொம்ப மனசு நொந்துக்கிறாங்க. எதுக்கு தான் அந்த இத்தனை பேர்த்துக்கு அப்புறம் இந்த ஆம்பளை குழந்தைய பெற்றணும் தெரியலையே, இது இப்படி வளர்த்து ஆளாகிறதுக்குள்ளார எங்களுக்கு போதும்னு போயிடும் போல் இருக்கே. நீங்கள் அப்பயே சொன்னீங்க டாக்டர், 2 குழந்தை போதும், ஆணோ பெண்ணோ நல்லபடியாக வளருங்க. அதை நாங்கள் காதிலேயே போட்டுக்கல. இப்போ நாங்கள் அந்த 9, 8 அதுக்கு முன்னாடி இருக்கிற 7 குழந்தைங்களும் வருஷத்துக்கு ஒன்று பெரிய பொண்ணு ஆகிட்டுருக்குது, வருஷத்துக்கு ஒன்று திருமணத்துக்கு தயாராகிட்டுருக்கு. இப்படி ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் போட்டோம். இரண்டாவதாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், குழந்தைன்னா எப்படி இருக்கணும்? அப்படியே சப்பியாக இருக்க வேணாம், குழுன்னு இருக்க வேண்டாம். இந்த குழந்தையும் இருக்குது நோஞ்சா மாதிரி, எலும்பும் தோலுமா, பார்க்குறக்கே பிடிக்கல. இது ஆம்பளை பையனாக பிறந்துட்டானேன்றதுக்காக நாங்கள் அவனை கொஞ்சிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறது தான். இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? குழந்தைன்னா எப்படி இருக்கணும்? குண்டாக இருக்கணும், முகம் அப்படியே சப்பியாக இருக்கணும், அப்படி கிள்ளுன்னா கிள்ள முடியாத அளவுக்கு கொழுப்பு கையில் மாட்டணும், வயிறு கொழுன்னு இருக்கணும், கண்ணமெல்லாம் உப்பி போய் இருக்கணும், கையெல்லாம் குண்டாக இருக்கணும். அப்படி ஒரு வகையான ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறதுக்கு, ஆளாக்குறதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. யாருமே விதிவிலக்கு இல்லை. குழந்தைன்னா அப்படி தான் சார் இருக்கும், குழந்தைன்னா குண்டாக இருக்கணும். ஆனால் இது எந்த அளவுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஒரு சிறிய எச்சரிப்போடு நான் சொல்லுகிறேன்.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு ஏறக்குறைய 13 வயசு முடிய போது, 14 வயசு, ஒரே பையன். அந்த பையன் பிறந்ததே 6-7 வருஷம் பிறந்து கஷ்டப்பட்டு அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, என்னென்னவோ அவங்களுக்காக பண்ணி கடைசியில் கடவுள் கண்ணு திறந்து எங்களுக்கு இந்த ஆம்பளை பையன் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எல்லா விதமான போஷாக்கையும் கொடுத்து அவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்குறாங்க. அந்த பையன் இப்போ எத்தனாவது படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிறான். 7ஆவது படிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பையனுடைய வெயிட்டு 160 கிலோ இருக்குது. எவ்வளோ இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? 160. என் கன்சல்டேஷன் ரூமுக்கு உள்ளே வர்றதுக்கு அந்த பையன் என்னம்மா வயசுன்னு கேட்டால் அவனுக்கு 13 முடிஞ்சு 14 ஆகுது டாக்டர் அப்படின்றான். பையன் பார்த்து என்னம்மா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இப்போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் டாக்டர், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான். ஏம்மா நல்லா தானே பார்க்குறேன், நல்லா வளர்த்துருக்குறீங்க. இல்லை டாக்டர், காலையில் ஸ்கூலுக்கு போனாலே அன்றைக்கி எதனா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி வீட்டில் படுத்துக்கிறான். ஒரு நாள் தலைவலிங்கிறான், ஒரு நாள் வாந்திங்கிறான். நாங்கள் அன்றைக்கி பூரா டாக்டர் மாற்றி பார்த்துட்டு அலையிறது தான் எங்களுக்கு வேலையாகவே இருக்குது. இன்றைக்கி ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் 2 மாதம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இன்றைக்கி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற அந்த பையனால் என்னன்னு தெரியல டாக்டர். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வெளியில் அனுப்பிச்சிட்டு, என்ன ராஜா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை அங்கிள், போகிறவங்கெல்லாம் என்னை கலாட்டா பண்ணுறாங்க அங்கிள், குண்டு யானை வருதுன்ட்டு என் கிளாஸ் பசங்க பொண்ணுங்கள்லாம் என்னை கலாட்டா பண்ணுறாங்க. அதனால் நான் ரொம்ப கவலையோடு நான் இந்த ஸ்கூலுக்கு போகிறதே நான் தவிர்த்துடுறேன். இது ஒரு பக்கம் இருக்க, என்னை எந்த விளையாட்டையும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா உன்னால் ஓட முடியாது, உன்னால் விளையாட முடியாது, நீ சும்மானா உட்காந்து வேடிக்கை பாரு, அதோடு நிறுத்திக்கிறாங்க. எனக்கு விளையாடணுன்னு ஆசை தான். இதுதான் உன் கவலையா? அது நினச்சாலே எனக்கு தலைவலி வந்துடுது டாக்டர். அப்படியா? சரிங்க வா, உனக்கு ஒரு பிபி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். எங்கள் அம்மா கூப்பிடுங்க டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது. சரி, அவங்க அம்மா கூப்பிடு. அம்மா அவங்க குழந்தைக்கு பிபி பார்த்துட்டுமா? குழந்தைங்களுக்கு என்ன டாக்டர் பிபி இருக்க போகுது, அதெல்லாம் வேண்டாம். அந்த அம்மா உடனே அந்த பையனை கட்டி பிடிக்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவன் தலைவலின்னு படுக்கிறான்றீங்க, ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டேன்றீங்க, சரியானபடி தூங்க மாட்டேன்றீங்க, தூங்குறதுன்னா அவன் இஷ்டத்துக்கு தூங்குறான்றீங்க, அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு ஒழுக்கமான நடவடிக்கைகளையும் இது வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட சொல்லலையே. இல்லை டாக்டர், சாப்பாட்டில் எல்லாம் நான் அவனுக்கு குறையே வைக்கலை டாக்டர், சாப்பாட்டில் குறை வைக்கலையே. அப்படின்னு என்னம்மா? அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை அவன் சாப்பிடுவான் டாக்டர். இதுதான் அதுதான்ட்டு இல்லை. அது நீங்கள் இந்த இன்னும் இப்போ தான் புதுசாக வந்திருக்க ஜங்க் ஃபுட்டு அது அவனுக்கு இருந்தால் வேறு எதுவுமே வேணாம். 3 வேளைக்கு அதை அவன் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிறான் டாக்டர். ஏன்னா அவனுடைய கோபத்தை, கத்தலை, அவனுடைய வெறுப்பை அடக்கிறதுக்கு ஒரே வழி அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்துடணும் சாப்பிட்றதுக்கு. ஓ அப்படின்னா குழந்தை சாப்பிட்றது ஆர்வமாக இருக்கிறான்னு சொல்கிறீங்களா? ஆமாம். சரி, இப்போ பிபியாவது இப்போயாவது பார்த்துக்கிட்டுமா? இருக்காது டாக்டர், தலைவலிக்கு மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர் அப்படின்னு அந்த அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்க. என்ன இல்லைம்மா, பையன் வந்துட்டான், ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்கான், அவனுக்கு 5 வயசோ 10 வயசோ 20 வயசோ அதை பற்றி நான் பார்க்க மாட்டேன், ஒரு பிபி மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்து பார்த்தா, அந்த கையில் எடுத்து பார்க்குறேன், இந்த கையில் எடுத்து பார்க்குறேன், 2 கையிலையும் எடுத்து பார்க்குறேன், பார்த்தா அது ஒரு அதிகமான அளவில் அந்த பிபி இருக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்குது. ஏறக்குறைய மேலே இருக்கிற பிபி 180 200 அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. 2 கையிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. என்னம்மா ப்ரெஷர் இருக்குது தெரியுமா தெரியாதா? இல்லை டாக்டர், தெரியாது டாக்டர், அவனுக்கு இருக்காதே, நீங்கள் திருப்பி சரியாக செக் பண்ணுங்கள். இல்லைன்னா அவனுக்குன்னு ஒரு குழந்தை டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவேன் சாயந்தரம், நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போம்மா அப்படின்னு அவங்க கோச்சின்னு கூட்டின்னு போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் காலையில் முதல் பேஷண்ட் அவங்க தான் உட்காந்து இருக்காங்க. என்னன்னு கேட்டால், நேற்று என் குழந்தை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம்,
அவர் வந்து அந்த ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போன அவர் பிபி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டார் டாக்டர், அதனால் நாங்கள் அங்கே அவர்கிட்ட பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு வந்துட்டோம், நீங்களே பாருங்கள். அந்த குழந்தை டாக்டர் அன்னைக்கு தான் அந்த குழந்தை தம்பிக்கு முதல் முறையாக பிபி பார்க்குறாரு. அந்த பிபி கப்பு வந்து கட்ட வேண்டியது கற்று வந்து பத்தலை, அந்த அளவுக்கு கை வந்து பருமனாக இருக்குது. எதுக்காக இது சொல்ல வரணும், ஒரு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிட்டு வரேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னால் பிபியை கட்ட முடியல, எங்கிட்ட அடல்ட் பிபி ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது, அதனால் நேற்றுக்கு பார்த்து அந்த டாக்டரே போங்க, அவர் எனக்கு ரொம்ப நண்பர் தான், எனக்கு வாதியார் கூட, அதனால் நீங்கள் நேராக அவர்கிட்டயே போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் டாக்டர். அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம். இப்போ திருப்பி நான் பிபி எடுத்து பார்த்தா நேற்று இருந்த அளவை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னால், குழந்தைகள் உடன் பருமனாக இருக்கிறது. சைல்டுஹுட் ஒபிசிட்டி குழந்தை பருவத்தில் பருமனாக இருப்பது. ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, அளவுக்கு அதிகமான ஒரு ஓவர் வெயிட், இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மத்தியில் இருக்குதுன்றதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் மேலே மட்டும் இல்லை, பெற்றோர்களையும் மக்கள் மத்தியிலையும் இதை பற்றி ஒரு கவலை அதிகமாக காணப்படாமல், குழந்தை நல்லா இருக்கணும், குண்டாக இருக்கணும், நல்லா கொழுன்னு இருக்கணும், ஆரோக்கியமாக இப்படி ஆஜானுபாகுவாக இருக்கணும், அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்குறதுல இன்றைக்கி பெற்றோர்கள் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. இது எதனாலன்னா நிறைய காரணங்கள். இது குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு வெயிட் போடுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யறதுக்கு எல்லா பெற்றோர்களும் தயாராக இருக்காங்க. இது நம்பர் 1. ஸோ எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு, அதுவும் எண்ணெயில் நிறைஞ்ச, இனிப்பில் நிறைஞ்ச, எல்லாத்துலேயுமே ஒரு மிகுதி, அதிகமான அளவில் காரம், அதிகமான அளவில் உப்பு, அதிகமான அளவில் எண்ணெய், அதிகமான அளவில் சர்க்கரை, இப்படி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நடுவில் அவனுக்கு அந்த சின்ன குட்டி ஜங்க் ஃபுட்டுன்ற மாதிரி அப்பப்போ நொறுக்கு தீனி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் கொடுத்து பழக்கிறதுல இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப கவனமாக குழந்தைய அவங்க உணவு அளிக்கிறாங்க. ஸோ ஃபால்ட்டி டயட்டரி ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அது உடம்புக்குள்ளே போய் அது கொழுப்பாக மாறி உடம்புக்குள்ளே சேர ஆரம்பிக்குது. காலையில் அவன் 7:30 மணிக்கு ஸ்கூல் வேன் வருதுன்னா 6:45 7 மணிக்கு எந்திரிச்சா போதும். அவசரமாக அவனை ரெடி பண்ணி எப்படியோ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அன்றைக்கி வேலை முடிஞ்சு போச்சு. சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு வருதோ குழந்தை இல்லையோ, அதுக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன சாப்பாடுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்துட்றோம். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் சாப்பிட்டுட்டு போய் முதல்ல டிவி பார்க்குறாரு. டிவி மேலே உட்காந்தாருன்னா நம்மளாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ இல்லது அம்மாவோ இல்லை அண்ணனோ அக்காவோ சேனல் மாற்றுற வரைக்கும் அந்த குழந்தைய அந்த டிவியில் அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கான செலவு பண்ணுற நேரம், இதை அதிகமான அளவில் இன்றைக்கி குழந்தைங்க செலவிடுறதுக்கு நம்முடைய அனுமதியோடு அவங்க இதை செய்கிறாங்க. பெற்றவங்களை கேட்டிங்கன்னா அவன் தொந்தரவே இல்லை டாக்டர், ஆனால் ஒரு நாள் அவனுக்கு டிவி போடலன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு நாள் ரிமோட் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் அன்றைக்கி படுற பாடு நாங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸோ அது ஒன்று போட்டு விட்டா அப்புறம் நாங்கள் எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நாங்கள் தூங்கலாம். அந்த குழந்தை அவ்வளோ கீழ்ப்படுதலாக உட்காந்து கவனமாக அந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துன்னு உட்காந்துருக்கான். அதுவும் சமயம் கண்ணு மூடாமல் பார்க்குறான். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த விழித்திரை கண்ணில் உள்ள அந்த வெண்பகுதி என்ன ஆகுதுன்னா அந்த கார்னியா கருவிழி ட்ரை ஆகி கடைசியில் பார்வை கோளாறும் வருது. இதெல்லாம் நம்ம நடக்குது, யாருமே விதவிலக்கு கிடையாது. ஸோ குழந்தைங்களை தேவைக்கு அதிகமான நேரத்தில் அந்த ஸ்க்ரீன் டைமை உபயோகிப்பதற்கு அவர்கள் நம்முடைய அனுமதியை அவங்களை கொடுக்குறோம். இது 2வது காரணம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் டிவியில் மட்டும் ப்ரோக்ராமை பார்க்குறாம
கையில் அவனுக்குன்னு வாங்கி கொடுத்த ஒரு கைபேசி, அந்த மொபைல் ஃபோன், அதை வேறு இப்போ கொடுத்து பழகிடுறாங்க. ஒரு பெற்றோர்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க, அவனுக்கு எத்தனையோ 1-1.5 வயசு கூட ஆகலை டாக்டர், இப்போவே எல்லா ப்ரோக்ராமும் தட்டி பார்க்குறான் டாக்டர், எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உள்ளே போகிறான் வரான்றதை பார்த்தா ஐயோயோ என் குழந்தைய நாங்களே கண்ணு போட்டுருமோன்னு பார்க்குறோம், அந்த அளவுக்கு அவன் தேறிட்டு வரான். இது நல்லதுக்கு இல்லை, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரமும் அந்த குழந்தைய வந்து அந்த கைபேசியில் கவனம் செலுத்த நம்ம அனுமதிச்சா அவனால் வேறு எந்த வேலையும் அந்த குழந்தையினால செய்ய முடியாது. குழந்தை என்ன பண்ணுவாங்க, குழந்தை உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்து வச்ச கண்ணு வாங்காமல் அந்த ப்ரோக்ராமை பார்த்துன்னு உட்காந்துருக்கு. அது நீங்கள் சாதாரண குழந்தைங்களுக்குள்ள ப்ரோக்ராமாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில்ட்ரனுடைய டிவியாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், ஒன்று மட்டும் நிச்சயம், என்னது, குழந்தையினுடைய அந்த உடல் உழைப்பு, விளையாடுகிற நேரம், உடற்பயிற்சி நேரத்தை குறைச்சிட்டு இந்த காரியத்துக்கு அவர் அனுமதிக்கிறோம். அது சும்மா அனுமதிக்கிறது இல்லை, அந்த உட்காந்து அவன் அந்த டிவி பார்த்துக்கிற நேரத்தில் தன்னை அறியாமல் கைக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த குழந்தை. எது கையில் இருக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டுன்னே இருக்குது. ஸோ எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு வித் ஹை கேலரிஸ், ஃபேட்டு, சுகர், ரெண்டாவது நோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மூணாவது தேவையில்லாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் டைம். இந்த மூணும் தான் இன்றைக்கி இளமைக்கு குழந்தைகளுடைய எதிரின்றதை நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த குழந்தைய ஒரு கண்டிஷன் பண்ணி ரிஃப்ளெக்ஸோட எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் வச்சு நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்கலை, நாளைக்கு அந்த 13 வயசு பையனுக்கு நான் அவ்வளோ பிபியை பார்த்தது தான் காரணமாக எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு மற்ற பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா அவனுக்கு அந்த ஹார்மோன் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெண்டாவது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, தைராய்டு சுரப்பி சரியானபடி வேலை செய்யலை, ஹை பிளட் ப்ரெஷர், சுகர், இத்தனையும் வச்சுருக்கான் 13 வயசில். தேவையா? அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நான் உட்காந்து இப்படியெல்லாம் இருக்கணுமா, பையன் இந்த வயசில் எவ்வளோ, நீங்கள் 160 கிலோவுக்கு வளர்ந்து நீங்கள் அது ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ அவனால் ஓட முடியல, எந்த விதமான ஒரு சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ்டாக இருக்கான், ஸ்கூலுக்கு போகிறது அவன் விரும்பலை, ஏன்னா மற்றவங்களுடைய கேலிக்கு அவன் ஆளாகிறான். இத்தனைக்கும் காரணம் நம்ம அந்த குழந்தைய வளர்த்த விதம் தானே. அவங்க அப்பா அம்மா கேட்டேன், நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த வயசில் அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் டாக்டர், எல்லோரும் என்னை ஒல்லி பிச்சான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அம்மா கேட்டால், எங்கள் வீட்டில் 4 அக்கா தங்கச்சிங்க இருக்குதுலே, நான் தான் ஒல்லி. ஸோ இந்த ஒல்லியாக இருக்கிற அப்பா அம்மாவை வந்து அந்த இதை வந்து குழந்தைக்கு பார்க்குறதுக்கு மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம தான் ஒல்லியாக இருக்கிறோம், நம்ம குழந்தையாவது குண்டா வளரட்டுமே அப்படின்ற எண்ணமும் ஏதோ தெரியல. பட் என்ன நடந்தாலும் இந்த குழந்தைக்கு 13-14 வயசில் எல்லா விதமான மெட்டபாலிக்ஸ் டிஸார்டரும் அவருக்கு இருக்குது, எண்டோக்ரைன் டிஸார்டர் இருக்குது, ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. இத்தனையும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையா? இதை நான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தைய வந்து நார்மலுக்குன்னு கொண்டு வர்றதுக்கு ஏறக்குறைய 2 வருஷம் கூட ஆகலாம். இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குழந்தை அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குன்னே அதுக்கே 2 மாதம் எடுத்துக்கிட்டான்னு பார்த்துக்கோங்களேன். நான் எவ்ரி வீக்கும் ஒவ்வொரு வாரமும் அவனுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அவங்க பெற்றோர்களோடு அவனை வர சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி பண்ணி எப்படி நம்ம வளர்க்கணும், மற்ற பசங்களை கை வச்சு காமிச்சு, ஏன் ஒரு நாள் அந்த பசங்களோட பெற்றோரோடு நான் ஒரு ப்ளே கிரவுண்டுக்கே போகிறேன், அந்த ஸ்கேட்டிங் பார்க்குக்குன்னு அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாரு தம்பி, சின்ன குழந்தைங்க தான் எவ்வளோ ட்ரிம்மாக அழகாக விளையாடுறாங்க, உன்னால் முடியுமா? அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஓஹோ என்னால் கூட இப்படி முடியுமான்னு என்கிட்ட பரிதாபமாக கேட்குறான். கண்டிப்பாக முடியும் தம்பி, நீ வந்து ஆகாரத்தில் நேரத்தை அளவை குறைக்கணும், என்ன சாப்பிடுன்றதை அப்பா அம்மா கொடுக்குறத சாப்பிடணும், அப்புறம் உன்னுடைய உடற்பயிற்சியை நீ மறக்கக்கூடாது, ஒரு நேரத்துக்கு படுக்கணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ படுத்து எந்திரிக்கக்கூடாது,
இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த கண்ணுடைய ஸ்ட்ரெயின் நேரத்தை நீ குறைக்கணும். இவ்வளவும் ஒவ்வொன்றா இந்த தம்பிக்கு சொல்கிறதுக்கு எனக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அவங்க கேட்டாங்க, பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக, ஏன்னா ஒரு குழந்தை டாக்டர், இனிமேல் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வேறு சொன்னாங்க. ஏன் இதுவே வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டி பிறந்த குழந்தை டாக்டர், அதனால தான் நாங்கள் ரொம்ப அக்கறையாக அவனை வளர்த்துட்டோம், இனிமேல் நாங்கள் உங்கள் பேச்சு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த குழந்தை இப்போ தான் ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ அவனுக்கு குறைக்க ஆரம்பிச்சிருக்காரு. போன முறை வந்தப்போ அவன் 140 கிலோ என்னவோ இருக்கிறான். ஸோ ஒரு 6 மாதத்தில் அவனால் 20 கிலோ குறைய முடியுதுன்னா அது அவனுடைய டிட்டர்மினேஷன், பேரண்ட்ஸினுடைய ஒரு கண்டினியூட் ஃபாலோ அப் அண்ட் மானிட்டரிங், அந்த சேஞ்ச் இன் த டயட் ஸ்டைல், சேஞ்சிங் இன் தி ஃபுட் ஹேபிட், ஸ்லீப்பிங் ஹவர்ஸு, அந்த கைபேசி பார்க்குறது, டிவி பார்க்குற டைமை குறைக்கிறது, ஸோ ஒரு மன எழுச்சிக்கான ஒரு இதை உண்டாக்குறது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை உண்டாக்கி கொடுக்கறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் அப்பா அம்மாவே ஃப்ரெண்டாக மாறுங்க. ஏன்னா எந்த பசங்களும் அந்த குழந்தைய சேர்த்துக்க மாட்டேன்றாங்கல்ல, எல்லாம் அவனுக்கு கலாட்டா பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க வெளியில். அப்போ நீங்கள் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும், உங்களோட அவன் ஓடட்டும் ஒடி வரட்டும். இப்படி எல்லாம் அவனை மோட்டிவேட் பண்ணி 2-3 மாதம் பொறுத்து தான் அவன் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த ஹெட்மிஸ்கிட்ட நான் டெலிஃபோனில் பேசி, இந்த மாதிரி மேடம் அவனுக்கு கொஞ்சம் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, ஓவர் வெயிட்டில் இருக்கான், டயட் ஹேபிட்ஸு சரியில்லை, இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வர எல்லா வியாதியும் அவனுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் அவனை கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தி அவனை பாருங்கள், அவனை என்கரேஜ் பண்ணுங்கள், அவனை டிப்ரெஸ் பண்ணி விடாதீங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள், அவன் சின்ன காரியங்களுக்கு செஞ்சால் கூட அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஸ்கூலுக்கே வாங்க டாக்டர், இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இதே மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமா நீங்கள் ஒரு வகுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸில் போய் நான் வந்து ஓவர் வெயிட்டினுடைய தீமையான அவுட்கம்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பேரண்ட்ஸோடு நான் பேசி, இவ்வளவும் நாம் ஒரு பண்ணும்போது எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்களோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னுடைய கடமையை ஒரு மருத்துவனாக நான் செஞ்சிட்டேன். இந்த சைல்டுஹுட் ஒபேசிட்டின்றது ஆபத்தானது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அன்னையில் 180லேருந்து 110-120 அந்த அளவுக்கு பிபி இருக்கிறது இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ இந்த வயசுலேருந்தே அவன் மருந்து மாத்திரையில் வாழ வேண்டிய கட்டாயம். இதெல்லாமே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே இதில் 50-60% நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம். மீதியை வந்து சின்ன சின்ன சிம்பிள் மெடிசன்ஸில் ஒரு நாளடைவில் அவனை நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஸோ ஒரு சைல்டுஹுட் ஒபிசிட்டி இட் இஸ் அ வெரி அலார்மிங் டிசீஸ். முக்கியமாக இந்த இந்திய மக்கள் மத்தியில், பெற்றோர்கள் குழந்தைகள் மத்தியில் இது வந்து வேகமாக பரவி வருகிற ஒரு வியாதி அப்படின்னே நான் சொல்லுவேன். இன்னும் நீங்கள் மேல்நாட்டுகளை போய் பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம், எந்த நேரமும் அவனுக்கு அந்த இதுதான் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. குழந்தைங்க அப்பா அம்மா பார்த்தாலும் அவங்களும் குண்டு குண்டாக 200 பவுண்டு 220 பவுண்டெல்லாம் சாதாரணமாக இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு அது ஒத்துக்காதுமா. அதனால் நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷனு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு, பல் சொத்தையாகிறது, அப்புறம் அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளங்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஓவர் வெயிட்டு, கிட்னி ப்ராப்ளங்கள், லிவர் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர் வருது. இந்த வயசில் ஃபேட்டி லிவர் வந்தால் என்ன வருது? அன்றைக்கி ஒரு பையனை 14 வயசு பையன், அவனுக்கு பார்த்தா வயிற்று வலி வாந்தின்னு கொண்டு வரான். பித்தப்பையில் அவ்வளோ கல் இருக்குது. ஸோ பித்தப்பையில் உருவாகிற கல். ஏன்னா அவன் நான் வெஜிடேரியனை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த அம்மா. 3 வேளையும் நான் வெஜிடேரியன். ஒரே பையன் டாக்டர், அதனால் கேட்டதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். இப்படியே ஒருத்தர் நியாயப்படுத்திட்டு போனால் அந்த குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு யார் பொறுப்பு? அதனால் தயவுசெய்து என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், யார் வீட்டில் எல்லாம், யார் சொந்தக்காரங்களெல்லாம் இந்த உடல் பருமனா தேவைக்கு அளவு தேவைக்கு மிஞ்சி ஒரு ஓவர் வெயிட் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு எந்தெந்த வகையில் அவங்களுக்கு ஆதரவு நம்ம கொடுக்க முடியுமோ அதை செஞ்சோம்னா அவங்க தான் இன்றைய குழந்தைகள், நாளைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் நாளைய இந்த சமுதாயம். அப்போ நாளைக்கு இந்தியாவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவங்க அவங்க தானே, அவங்க இளைய சமுதாயம் தானே. ஸோ அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுல நமக்கு அக்கறை இருக்கணும் இல்லையா? ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சைல்டுஹுட் ஒபிசிட்டி, சைல்டுஹுட் டயபெட்டிஸ், எல்லாமே சைல்டுஹுட் ஹைப்பர் டென்ஷன்,
தைல்டு டிஸ்லிபிடீமியா, இப்படி ஏகப்பட்ட வியாதிகள் வந்துருச்சு. ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும். எங்கே ஒரு ஊரில் ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் முதல்ல அஃபெக்ட் ஆகுது அந்த குழந்தையாக தான் இருக்குது. கேட்டால் நாங்கள் போத்தி வளர்க்குறோம் டாக்டர், அவன் வெளியிலேயே விட்றதில்ல, வெளியில் விட்டால் தானே அவனுக்கு இம்யூனிட்டி வரும், கிரவுண்டில் போய் விளையாண்டால் தானே அவனுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். நீங்கள் வீட்லேயே உட்காந்து டிவி கேம் விளையாடிட்டு இருந்தால் எப்படி அது? நல்லா விளையாடுவான் டாக்டர். என்னப்பா விளையாடுவான்? டிவி கேம் எல்லாம் அவனுக்கு அத்துப்படி. இது ஒரு விளையாட்டா? உடலில் வருத்தி அவனால் விளையாட முடிஞ்சுதா? இதெல்லாம் ஒரு ஆபத்துக்கான ஒரு அறிகுறிகள். எனவே இதை நம்ம மனசில் வச்சு இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் யாரெல்லாம் ஒரு தேவைக்கில்லாத அளவில் ஓவர் வெயிட்டாக பிபி செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் தானே தெரியும் சுகர் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அது தப்பே கிடையாது. பார்த்து இல்லைன்னா சந்தோஷப்படுங்க, இருந்தால் கவலைப்படாமல் அதுக்குள்ளே அதை மரியாதை பண்ணி வைத்தியம் பண்ணுங்க, சரியாக போகுதில்ல. ஸோ ஒரு குடும்பத்தில் எவ்வளோ ஏர்லியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செய்கிற ஒரு பெரிய கடமை அது. அது பெற்றோராக, அதுவும் ஒரு தாத்தா பாட்டியினுடைய கவனத்தில் வளர குழந்தைங்க இன்னும் கேட்கவே வேணாம். குழந்தை என்ன கேட்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. குழந்தை சாப்பிட்டா போதும், நல்லா தூங்குனா போதும், கொரட்டை விட்டு தூங்குவான் அந்த குழந்தை. இப்படி இந்த குழந்தையினுடைய ஒபேசிட்டியை நம்ம சீரியஸாக மனசில் வச்சு எந்த அளவுக்கு நம்ம அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர முடியுமோ, அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளுடைய இப்போ காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் நம்ம உண்டாக்குறதுக்கு நம்முடைய கடமை. அதுக்கு டாக்டர்களும் பங்கெடுக்கணும். எல்லாம் இருக்கிறோம். நோய் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்றதுனால அவங்ககிட்ட நோய் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு தலைவலின்னா ஒரு குரோசின் மாத்திரை, கால்பால் மாத்திரை ஒன்று போட்டோன்னு தலைவலி போச்சுன்னா அதுதான் வைத்தியம்னு நினைக்காதீங்க. ஏன் தலைவலி வருதுன்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதில் முக்கியமான ஒரு காரணம் ஹை பிளட் ப்ரெஷர், இதில் மறந்துடக்கூடாது. டீஹைட்ரேஷன், டயபெட்டிஸ், சைக்கலாஜிக்கல், எல்லாமே நான் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். எல்லாமே எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் காரணமாக இருக்கும். எனவே இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டியை தயவுசெய்து நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாமல், ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப முக்கியமாக நம்ம வளர்க்கும்போது ஒவ்வொன்றுக்கு டைம் பண்ணி பண்ணுங்கள். அவனோட ஆக்டிவிட்டீஸ், அவர் டெய்லி லிவிங்கை பிளான் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் விளையாடணும், இவ்வளோ நேரம் நீ டிவி பார்க்க வேண்டான்னு சொல்லலை, ஒரு அரை மணி நேரம் பாருங்கள். அது லீவு நாள் வந்தால் இன்னும் கொண்டாட்டமாக இருக்குது அந்த குழந்தைங்க. எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டு அந்த வெளியில் போகிற நேரம் சூரிய வெளிச்சத்தில் தன்னை உடம்பை காமிக்காததுனால வைட்டமின் டி லெவல் ரொம்ப கம்மியாகுது. இப்படி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இதனால் வர்றதுனால இதை நான் ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டுகிறேன். நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு என்னென்ன செய்யணுமோ உங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.